sweetness and love this festival season with Arya Anand Pavan Sweets and Snacks. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளட்டையோ ஒரு க்ரைமையோ நீங்கள் ஃபஸ்ட்டு டீல் பண்ணும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பார்க்கும்போது அந்த ரத்தம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஐபிஎஸ் ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனை ஒரு காவல்துறை அதிகாரியாக மாற்றுறது தான் அந்த ட்ரைனிங். ஸோ அதில் இருந்து எல்லா விதமான ட்ரைனிங்குமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த கொலை சம்பவங்கள் அதெல்லாம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுட்டு நானே வந்து காயத்தெல்லாம் தொட்டு பார்ப்பேன். அந்தளவுக்கு நான் வந்து நானே மாற்றிக்கிட்டேன். என்ன வித்தியாசப்பட்டு என்ன ஒரு மாதிரியான ஒரு உழைப்பு இருந்துச்சு, அதனால் வெற்றி சாத்தியமாச்சு அப்படின்னா என்ன ஒரு சீக்ரெட்? ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்லுவேன். மணிப்பூர் மாநிலத்தில் இருந்தேன் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் தினமே துப்பாக்கி சூடு இருக்கும். ஒரு வாட்டி ஒரு ஆம்புஷில் போகும்போது ஒரு கமாண்டோவோட கழுத்தில் குண்டுப்பட்டு ரத்தம் அப்படியே கொட்டுது. அவர் இறந்துட்டார், அவரை காப்பாற்ற முடியல. அதெல்லாம் நான் பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்படியே கொடுமையாக இருக்கும். கூட இருந்தவரே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எப்படி? பல சம்பவங்களில் என்னோட உயிர் கூட பாதிப்புலாம் வந்திருக்கு. என்ன நடந்துச்சு? நிறைய அட்டாக்ல வந்து மேலே சுடுவாங்க, பாம்பு போடுவாங்க, ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அங்கே இருக்கும். பட் எஸ், அதையும் தாண்டி தான் வந்திருக்கேன். அதுதான் டிஜிபிஸ் கமெண்டேஷன் டிஸ்க்னு கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லை? அது ஆமாம். இப்போ எத்தனை வருஷமாக இதை பாக்கெட்டில் இது மாதிரி பின் பண்ணியிருக்கீங்க? 11 இயர்ஸாக இருக்குது என்னோட. இந்த யூனிஃபார்ம் வந்து நம்ம டெய்லி காலையில் எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது ஒரு டைம் ஒரு 2 செகண்ட் பார்ப்போம். அந்த 2 செகண்டில் தான் நம்ம கடந்து வந்த பாதை தெரியும். அன்னைக்கு ஒரு 23 வயசு ஒரு இளைஞராக இருந்தவர் தன்னம்பிக்கையினால் பாஸ் ஆனார். இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது 14 வருஷம் நிறைய பொறுப்புகள், கடலோர பாதுகாப்பு படையாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், போலீஸ் அகாடமியாக இருக்கட்டும், நிறைய பணியாற்றிட்டீங்க. ஏதாச்சும் மறக்க முடியாத தருணங்கள் நீங்கள் சந்திச்சது ஏதாச்சும் பகிர்ந்துக்க முடியுமா? நான் இருந்த ஒரு பதவிகள்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு. ஒரு பதவியுமே அது எந்த காரணத்துக்காக எனக்கு வந்திருந்தாலும் எனக்கு அது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக தான் நான் யோசிச்சுருந்துருக்கேன். அந்த வாய்ப்பில் நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு எப்போவுமே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பதவியில் இருக்கோம் அப்படின்னா அந்த பதவியினால் நம்மளுக்கு பெருமை வருதோ இல்லையோ, அந்த பதவிக்கு நம்ம என்னது பண்ணுறோம், அந்த பதவி மூலமாக நம்ம துறைக்கு என்ன பண்ணுறோம், பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறோம், அரசுக்கு எப்படி நல்ல பேர் வாங்கி தரோம், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒவ்வொரு பதவியிலையும் நான் சொல்லலாம் வரும். ஒரு பதவியிலையுமே நான் வந்து எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, தூத்துக்குடியில் நான் ஏஎஸ்பியாக இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 வயது முதியவரை வந்து கடத்திட்டு போகிறாங்க பணத்துக்காக. கடத்தின சம்பவத்தில் வந்து 5 மணி நேரத்தில் நாங்கள் காப்பாற்றுறோம். ரியல் சினிமா மாதிரி சேஸ். என்னோட சப் இன்ஸ்பெக்டர், டீம் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காக கடத்தினாங்க? எப்படி? பணத்துக்காக தான் கடத்துறாங்க. அவர் வந்து பெரிய வியாபார முதலாளி. அவர் பணத்துக்காக தான் கடத்துறாங்க. கூட இருந்தவங்களே தான் பிளான் பண்ணி கடத்துறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோன் அவரோடய இருக்குது. அதனால் எங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ எந்த லொக்கேஷனில் போகுது என்னங்கிறத பார்த்துட்டு எங்கள் டீம் அனுப்பி அப்படியே ஃபுல்லாக சேஸ் பண்ணி தூத்துக்குடியிலேருந்து அவரை வந்து ஒரு 2 மணி நேரம் சேஸ் பண்ணி அந்த திருச்செந்தூர் தாண்டி சாத்தான்குளம் போகிற இடத்துல போய் எங்கள் டீம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அவர் 7 மணிக்கு அவரை கடத்திட்டு போகிறாங்க. நாங்கள் எங்கள் கையில் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் அவரை நாங்கள் காப்பாற்றிடுறோம். ஒரு 1 மணி 2 மணி வாக்கில் நான் காவல் நிலையத்தில் உட்காந்துருக்கேன். கைதிகளை இன்ட்ராகேட் பண்ணிட்டுருக்கேன். முடிச்சுட்டு வெளியே போகிறேன். இவர் அப்போ உட்காந்துருக்காரு. என்ன பெரியவரே, அவர் ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர். இப்போ என்ன பெரியவரே, சந்தோஷங்களா, பயப்படாதீங்க, எல்லாம் பிடிச்சிட்டோம், சந்தோஷம் தானே, குடும்பத்தோடு இருக்கலாங்கிறப்ப அவர் என் கையை பிடிச்சிட்டு, எனக்கு இன்றைக்கி நீங்கள் உங்கள் காவல்துறையை நீங்கள் தான் ஐயா கடவுள் அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கு ஒரு இந்த சினிமாவில் காட்டுவாங்களே அதை விட ஒரு மகிழ்ச்சியான தருணம் வேறு எதுவுமே இல்லை. அவர் கண்ணில் தான் வந்த ஒரு 2 சொட்டு கண்ணீர் தான். அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இந்த இந்த காவல்துறை உடை அணிந்ததற்கான அந்த ஒரு மனநிறைவையும் அந்த ஒரு பெருமையை தர்ற உணர்வுகள். அது இன்றைக்கி நீங்கள் தான் எனக்கு கடவுள். அவருக்கு பல கோடி சொத்து இருக்கலாம், அவர் யாரையாரோ தெரிஞ்சிருக்கலாம். பட் அன்றைக்கி அவர் அந்த என்னை கொண்டு வாங்கன்னு நினச்சேன். அந்தளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. ஏன்னா கடத்திட்டு போன நபர் தெரிஞ்ச நபர், விட்டுட்டா காட்டி கொடுத்துருவாங்கன்னு பயத்தில் வந்து இவரை கொண்டுடலான்னு பேசிக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து கொண்டுடுவாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி நான் உயிரோட போய் என் குழந்தைகளையும் என்னோடய பேர பசங்களையும் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தான் சார் காரணம். ரொம்ப இது மாதிரி நான் நிறைய சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துருந்தா கூட கேரளாக்குள்ளே போந்துருப்பாங்கல்ல சார்? அது பாட்டு சாத்தானுக்குள்ள கொஞ்சம் தான். இல்லை, கேரளா இல்லை, கன்னியாகுமரி. அதான் ஃபர்தராக கேரளா போயிருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி போயிருந்துருக்கலாம். ஓகே. ஸோ அந்த இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நான் இதுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா,
இந்த மாதிரி வந்து பொதுமக்களுக்காக சேவை புரிந்து நம்ம பண்ணுற அந்த ஒரு தருணம் வந்து மனசுக்கு நெருக்கமான ஒரு தருணங்கள் அப்படின்னா நான் ஏன் கேட்டேன்னா சார், அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா சின்ன பிள்ளையில விலகி வந்துடுவீங்க. ரொம்ப உங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பா ஏதாச்சும் நடந்தால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் நான் தட்டி கேட்க மாட்டேன், விலகி நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. நீங்கள் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளட்டையோ ஒரு க்ரைமையோ நீங்கள் ஃபஸ்ட்டு டீல் பண்ணும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு? அதில் ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணிக்கிங்களா சம்பவங்கள்? என்னோடய ட்ரைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போஸ்ட்மார்ட்டம் பார்க்க கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகவே பிடிக்காது. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவேன், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்துருக்கேன். அப்பப்போ கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க பார்ப்பேன். பட் ரிசப்ஷன், அம்மாவோட ரூம் இதுலேயே போயிடுவேன். ஆப்ரேஷன் தேட்டர் பேஷண்ட்லாம் போக மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பார்க்கும்போது அந்த ரத்தம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. பட் நான் வந்து எப்படின்னா வந்து இதையும் தாண்டி போனோம். ஏன்னா வந்து நம்மளோட பிக்கஸ்ட் ஃபியர்ஸ் ஓவர் கம் பண்ணுறது தான் நம்மளோட சேலஞ்சு. அந்த ஃபியருங்கிறது ஒரு அன்னோன் தான். அது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு பயம் போயிடும். ஸோ அப்படி தான் வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனை ஒரு காவல்துறை அதிகாரியாக மாற்றுறது தான் அந்த ட்ரைனிங். ஸோ அதில் இருந்து எல்லா விதமான ட்ரைனிங்குமே உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில், உடல் அளவில், உங்களோட சைக்கலாஜிக்கல் லெவல் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்த போஸ்ட்மார்ட்டம் சொன்னேன்னா எனக்கு முதல்ல ரத்தத்தை பார்க்க கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். யாராவது இப்படி அறுத்துட்டாங்கன்னா எனக்கு அது ஒரு நிமிஷம் ரியாக்ஷன் இருக்காது. பட் அந்த ட்ரைனிங்கில் போய் தான் நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த கொலை சம்பவங்கள் அதெல்லாம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுட்டு நானே வந்து காயத்தெல்லாம் தொட்டு பார்ப்பேன், விலக்கி பார்ப்பேன், இதெல்லாம் பண்ணி பார்ப்பேன். க்ளவுஸ் எதுக்குன்னா எவிடன்ஸ் போயிடக்கூடாதுன்னு பார்ப்பேன். அந்தளவுக்கு நான் வந்து நானே மாற்றிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பயம் போனால் தான் நம்ம வேலையை கரெக்டாக செய்ய முடியும். வேலையில் பயத்தோடு செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் நான் முதல்ல பணிபுரிந்த அந்த 3 ஆண்டுகள் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்தேன் இல்லைங்களா. மணிப்பூர் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் தினமே துப்பாக்கிச்சூடு இருக்கும். அங்கே ஆம்புஷ்னுவாங்க, அந்த போராளிகள் இன்சர்ஜென்ட்ஸ் வந்து நம்மளை தாக்குவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து ரத்தத்தெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி ஒரு ஆம்புஷில் போகும்போது மேலேருந்து ஃபயர் பண்ணும்போது என்னோடய எஸ்கார்ட்டில் இருக்கக்கூடிய கன்மேன் ஒரு கமாண்டோவோட கழுத்தில் குண்டு பட்டு ரத்தம் அப்படியே கொட்டுது. அவர் இறந்துட்டார். அவரை காப்பாற்ற முடியல. ஏன்னா வந்து அங்கேருந்து நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் நான் பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்படியே கொடுமையாக இருக்கும். அதனால் அப்படியே பழகிடுச்சு அப்படி இப்போயே. பட் ஆனால் வந்து அது ஒரு அனுபவம் இல்லைங்களா. கூட இருந்தவரே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எப்படி என்ன ஒரு பயத்தோட ஒரு துணிச்சலோட பல சம்பவங்களில் என்னோட உயிர் கூட பாதிப்புலாம் வந்திருக்கு. அந்த சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு. என்ன நடந்துச்சு சார்? அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மணிப்பூர் கலவரங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து தனி நாடு வேணும்னு கேட்டு போராடுறாங்க, இன்சர்ஜன் குரூப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம காவல்துறையாக இருக்கட்டும், அங்கே இருக்க காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசோட இந்த ஆர்மி, சிஆர்பிஎஃப் எல்லாருமே அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, பல்வேறு விதமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய அட்டாக்ல வந்து மேலே சுடுவாங்க, பாம்பு போடுவாங்க, ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அங்கே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இது ஒன்று கூட நம்ம பார்க்க முடியாது. அது ஃபுல்லாக அங்கே டீல் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. கம்பேரே பண்ண முடியாது. தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு அமைதியான மாநிலம். மக்கள் வந்து வளர்ச்சி அடைந்தவர்கள், மக்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறவங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒன்றாக வாழணும் கூடிய அந்த ஒரு நல்ல மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் கொண்ட ஸ்டேட் இது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தனி நாடு வேணும்னு கேட்டு போராடுற பிரிவினைவாதிகள் கரெக்ட். பிரிவினைவாதிகள் இருக்கிறதுனால அங்கே வந்து வேறு மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், அது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ஸாக இருக்கும். பட் எஸ், அதையும் தாண்டி தான் வந்திருக்கேன். அதுதான் அங்கே நான் வந்து பணிபுரிகிறப்ப, அதாவது காவல்துறையில் பதக்கங்கள், மெடல்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயர் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும், இல்லை குறிப்பிட்ட இயர் ஆஃப் அந்த விஷயங்கள், அந்த க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இது வந்து அங்கே இருக்க அந்த டிஜிபி கொடுத்த டிஸ்க்கு. அங்கே வந்து நான் கவுண்டர் இன்சர்ஜென்சி, அந்த பிரிவினைவாதிகளுக்கு எதிரான அந்த ஆப்ரேஷன்ஸில் கமாண்டோவில் இருக்கும் போது என்னோடய வேலைகளை 2012-2013 அங்கே இருந்தேன். அதுக்கான அந்த இது கொடுத்து அந்த பணிக்கான அந்த டிஜிபிஸ் கமெண்டேஷன் டிஸ்க்குன்னு கொடுப்பாங்க மணிப்பூர். அந்த டிஜிபி அது எல்லாருக்கும் கிடச்சிடாது இல்லை அது? ஆமாம், ஒரு வருடத்தில் வந்து ஒரு 50 பேருக்கு மொத்தமாக கொடுப்பாங்க. உயர் அதிகாரிலேருந்து காவல் ஆணையர்கள், கான்ஸ்டபிள்ஸ் வரைக்கும் ஒரு 50 பேருக்கு கொடுப்பாங்க. 2013 வருடம் எனக்கு கிடச்சிது. இப்போ எத்தனை வருஷமாக இதை பாக்கெட்டில் இது மாதிரி பின் பண்ணியிருக்கீங்க சார்? 11 இயர்ஸாக இருக்குது என்னோட. 11 வருஷம் டெய்லியும்? ஆமாம், யூனிஃபார்மில் டெய்லி மாற்றி போடுவேன். ஒரு யூனிஃபார்மில் மாற்றி போடுவேன். 2 இருக்குது, மாற்றி போடுவேன். என்ன காரணம்? அந்த இதை அப்படியே ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்ட்டுலாம் அந்த உணர்வுபூர்வமாக ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா? இதை தனியும் ஒரு சட்டையிலே நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக? யூனிஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் வரும். யூனிஃபார்ம் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. ஸோ அந்த யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 மெடல்,
இது வந்து எஸ். விடுதலை பெற்ற 75 வருடத்துக்கு கொடுத்த மேட்ச் இது. ஆ. இது வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு ஜனாதிபதி பிரசிடென்ட் அவர்களுடைய கலர்ஸ் கொடுத்ததுக்காக கொடுத்த மெடல் இது. இது அத்திவரத டியூட்டிக்காக கிடைச்ச மெடல் இது. இந்த மாதிரி ஒன்று கொடுக்கும்போது தான் நம்ம கடந்து வந்த பாதை, நம்மளோட பணிகளை, இந்த யூனிஃபார்ம் வந்து நம்ம டெய்லி காலையில் எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது ஒரு டைம் ஒரு 2 செகண்ட் பார்ப்போம். அந்த 2 செகண்டில் தான் நம்ம கடந்து வந்த பாதை தெரியும், சரியாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்குறது. ஆமாம். ஸோ இட் இஸ் எ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அவர் பாத்ஸ் அண்ட் வாட் யூ ஹவ் டன். அண்ட் இதெல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் நான் அதை வச்சுருக்கேன். வித்தியாசமான மக்கள், கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசப்பட்டிருக்கும்ல சார், நில அமைப்பு முதற்கொண்டு வாங்க. ஆமாம். நான் தமிழ்நாடையும் மணிப்பூரையும் கம்பேர் பண்ண முடியாது. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு எந்த விதமே கம்பேர் பண்ண முடியாது. தமிழ்நாடோட ஒரு பெரிய மாவட்டத்தோட ஜனத்தொகை தான் அங்கே இருப்பாங்க. 30 லட்சம் மக்கள் தான் மொத்தமே அந்த அந்த மாநிலத்தோட. பழங்குடிகள் அதிகம், பழங்குடியினர் ஒரு 50-60% இருப்பாங்க. வேலியில் மற்றவங்களும் இருப்பாங்க. சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கவே முடியல. பர்சனலாக உங்களுடைய ஒரு ஒப்பீனியனை சொல்லுங்களேன். என்ன காரணம் இன்றைக்கி வந்து நம்ம யூபிஎஸ்சியில் ஆண்டுக்காண்டு பின்தங்கிட்டு போயிட்டே இருக்குமே? என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு நான் இதில் சொல்லணும் அப்படின்னா, நான் என்னோட எக்ஸாம்பிள் இருந்து நான் சொல்லுவேன், டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் அது கண்டிப்பாக வேணும். ஐ ஃபீல் நிறைய பேர் வந்து அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய டெக்னாலஜி மூலமாக நிறைய விஷயங்கள் கிடைக்குது, ஈஸியாக கைக்கு வந்துடுது. அதனால் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும், ஷார்ட்கட் வேணும்னு நினைக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. அந்த ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின். அந்த ஷெடியூலிங் த டே, எத்தனை மணி நேரம் படிக்கணும், என்ன படிக்கணும், எப்போ பிரேக் எடுக்கணும், இந்த டிசிப்ளின் வேணும், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இரண்டாவது அந்த நான் சொன்ன கன்சிஸ்டன்சி, இது தெரியணும். 2 வருஷம் நம்ம பிளான் பண்ணி படிக்கணும், எக்ஸாம் எழுதணுங்கிறது இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற அந்த உழைப்பு, அந்த கவனம், அந்த பெர்சவரன்ஸ் இருக்கணும். அந்த மன தைரியம் வேணும். முதல்ல தைரியத்தை வளர்த்துக்கணும். 3வது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோக்கஸ். எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு மற்ற கனவுன்னு பிஸ்னஸில் போவாங்க, வேலைகள் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க கவனம் சிதறும். படிப்பை வந்து பார்ட் டைம் வச்சுக்குவாங்க. ஒரு ஷார்ட்கட்ஸை தேடக்கூடாது. வரும் நீங்கள் சொன்னது தான், ஷார்ட்கட்ஸை தேடக்கூடாது. லைஃப்பில் நம்ம உயர்றதுக்கு என்றைக்குமே ஷார்ட்கட்ஸை தேடக்கூடாது. சரியான உழைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கிறது நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கலாம். பட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களோட அந்த உழைப்பு, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடியும். அந்த தன்மை வந்து ஐ ஃபீல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த மன தைரியத்தை வளர்த்துக்கணும். மன தைரியம் வளர்த்தா தான் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கஷ்டம்னாலும் வாழ்க்கையில் நம்ம அதை தாண்டி போய் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும். இன்றைக்கி இருக்கிற நிறைய இளைஞர்களை நீங்கள் சந்திப்பீங்க. அவங்கள்ட்ட கேட்பாங்க, சார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் சார், என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்ட்டுலாம். அவங்கள்ட்ட பெரிய ஒரு நீங்கள் அன்னைக்கு கிடைச்ச ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு இது ஈஸியாக கிடைச்சிடுது, அன்றைக்கி நம்ம கிடைக்காத ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது மாதிரி பெனிஃபிட்ஸ், டிமெரிட்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் சொல்கிறீங்களே? இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கல எல்லா விஷயத்துலையுமே. பட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இது ரெண்டுமே இட்ஸ் லைக் எ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். இருமுனை கத்தி மாதிரி தான். அதை நம்ம எப்படி சரியாக உபயோகிக்கிறோங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, த கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லைஃப் இப்போ ரொம்ப நிறைய வந்துடுச்சு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்து தான் நாங்கள் அந்த பேப்பரில் நோட்ஸ் எடுப்போம். ஹிந்து பேப்பராக இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம். இப்போ அந்த பேப்பரையே கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டு உங்களுக்கு ஒரு புக்காக கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. பட் அதை உபயோகப்படுத்தும் போது அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அடிப்படை விஷயங்கள், அது வந்து தவறுறாங்க நிறைய பேர். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம், ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் பில்டிங் வந்து மேலே நம்ம கட்டிட்டு போக முடியும் இல்லைங்களா. ஸோ உங்களோட அடித்தளம், உங்களுடைய அடிப்படை அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிக்கில் உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். பேசிக்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ், உங்களோட ரீடிங் கேப்பபிலிட்டி, உங்களோட ரைட்டிங் கேப்பபிலிட்டி, உங்களோட ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் வளர்த்துக்கணும். இதெல்லாம் வளர்த்துக்கிட்டாலே ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 50% முயற்சியில் கிளியர் பண்ண அளவுக்கு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். என்னால் வந்து இதை படிக்க முடியும், எழுத முடியும், பேச முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். இல்லை, ஒரு பக்கம் வந்து இவ்வளவு வந்து இவங்கள்ட்ட வந்து சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாலும், நம்ம போராடி வந்து எந்த மொழிகள்னாலும் வந்து தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறத பெற்றுட்டோம். ஆனால் கேள்விகள் அப்படிங்கிறது ஆங்கிலம், ஹிந்தி. இப்போ என்ன சொல்கிறாங்க, நார்த்தில் அதிகமாக பாஸ் ஆகிறதுக்கான காரணம் ஹிந்திங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தாய்மொழியாக இருக்குது, மதர் லாங்குவேஜாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போகுது. இங்கே வந்து நம்ம வந்து அந்த ரேஷியோ குறையிறதுக்கும் இது ஒரு நம்மளுக்கு ஒரு இழப்பாக பார்க்கப்படுதுங்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பர்சனலாக? தெரியல, இதை நான் சரியாக ஆய்வு பண்ணி பார்த்ததில்லை. பட் எனக்கு தெரிந்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் தமிழ் எழுதலாம்.
விடைகளை தமிழில் எழுதலாம். எஸ், கேள்வி வந்து ஆங்கிலம், கேள்வி மட்டும் ஆங்கிலத்தில். எஸ், கரெக்ட். கேள்வி மட்டும் ஆங்கிலத்தில், ஹிந்தியில் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் தமிழில் எழுதலாம். அதே போல் இப்போ வந்து உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் தமிழில் பதில் சொல்லலாம். ஒரு மொழிபெயர்ப்பாளர் இன்டர்பிரட்டரை வச்சுட்டு இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது ஒரு விதமான தடை தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு பல்வேறு மொழிகள் இருக்குது இல்லைங்களா, அதனால் மற்ற மொழிகள்லேயும் அவங்களுக்கு இந்த தெலுங்கு பேசுகிறவர், மலையாளம் பேசுகிறவர்கள், கன்னடா பேசுகிறவர்கள் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதை சரியாக எப்படி எனக்கு இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது எனக்கு தெரியல. பட்டு தமிழில் விட எழுத முடியும், தமிழில் பதில் சொல்ல முடியுங்கிறதே நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு இதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தயார் நிலைப்படுத்திக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதில் ஒரு மாற்றங்கள் வரலாம், ஃப்யூச்சரில் வரலாம். ஃப்யூச்சரில் வந்து தமிழ்லேயும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கான அந்த ஆப்ஷன் வரலாம். ஸோ முதல்ல எங்கள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 10-12 வருடங்கள் முன்னாடி இந்த இன்டர்பிரட்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கிலீஷில் தான் பதில் சொல்ல முடியல, ஹிந்தியில் பேசலாம். இப்போ அந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஃப்யூச்சரில் அதுவும் வரலாம்னு நான் நினைக்கிறேன். பட் எஸ், இப்போதைக்கு அது ஒரு சின்ன ஒரு 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 விதமான ஒரு 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 சுமை, ஒரு 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 ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பாட்டில்நெக். இப்போது நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே புள்ள வந்து ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயப்படுத்தி திணிக்கிறது மாதிரி கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டுறாங்க. நீ பாட புத்தகத்தெல்லாம் படிக்க வேணாம், இதுக்கு படி ஜேஇயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், நம்ம யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அது சரின்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஒரு விதத்தில் அது சரி தான் நான் சொல்லுவேன் வருண். பட் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து 2 விஷயம் பண்ணணும். பெற்றோர்கள் வந்து சோஷியல் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க சோஷியாலஜியில். நான் சோஷியாலஜி படித்து முடித்தேன், அதுக்கப்புறமா கரஸ்பாண்டன்ஸில். சோஷியாலஜியில் வந்து சோஷியல் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து எப்படி வந்து ஒரு அந்த சொசைட்டியில் பழகணும், பேசணும், இதெல்லாம் கற்றுக்கிறது, எது சரி எது தவறுலாம் கற்றுக்கிறது வந்து அப்பா அம்மாவோட வளர்ப்பில் தான். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து குழந்தைகளோட நிறைய நேரம் செலவிடணும். அப்போ தான் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி என்னங்கிறத சின்ன வயசுலேருந்தே புரிஞ்சிக்க முடியும். அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும், அந்த குழந்தைக்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயத்தை பார்த்தா அவருக்கு எக்ஸைட்மெண்ட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது சரியாக தவறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்தி கொண்டு போகணும். ஸோ ஒரு குழந்தைகளுக்கு வந்து இதுதான் சரியான வழி அப்படின்னு காட்டுறதுல எந்த தவறுமே கிடையாது. படிக்கணும், கோச்சிங் சென்டரில் போடுறது. சில பேர் பார்த்திங்கன்னா எதாவது கற்றுக் கொடுப்பாங்க, விளையாட்டு கற்றுக் கொடுப்பாங்க, பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க, டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, கராத்தே மாதிரியான செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாம் நல்ல விஷயந்தான், ஏன்னா அவங்க சரியான பாதையில் போகணுங்கிறது. பட் அதிகமாக பணிச்சுமை கொடுத்து இல்லை அதிகமாக அவங்க மேலே ஒரு 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 கனவை திணிக்கிறது வந்து அது கண்டிப்பாக வந்து இதுதான். ஸோ இது சுட் பி பேலன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிக்காமல் இருக்கிறதும் மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. அப்படியே இருக்கக்கூடாது. குழந்தைகளை கண்காணிக்கணும், கண்டிக்கணும், அவங்கள ஒரு கட்டுக்கோப்பான விஷயத்தில் வச்சுருக்கணும், டிசிப்ளினாக வச்சுருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு. டெக்னாலஜி ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டு. இப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு 3A சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆக்சசபிலிட்டி, அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் அவங்களுக்கு இந்த 3மே கிடைக்குது. ஆக்சஸ், அஃபோர்டபிள் அண்ட் அவைலபிள் 3மே இருக்குது. ஸோ பெற்றோர்களோட ரோல் இதில் ரொம்ப பெருசு. பெற்றோர்கள், 2வது வந்து டீச்சர்ஸ், இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இவங்க தான் குழந்தைங்களை ஷேப் பண்ணுறவங்க. அவங்க வந்து அவங்களோட பொறுப்பை உணர்ந்து, ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா என்னோட வகுப்பில் 50 குழந்தைகள் இருக்காங்களா, அதில் சரியான பாதையில் யார் போகிறாங்க, தவறான பாதையில் யார் போகிறாங்கன்னா அவங்கள கண்டிக்கணும். கண்டித்து அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ பள்ளிகள், கல்லூரிகள் தான் வந்து ரொம்ப இது பெருசாக ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. பட் அந்த அடிப்படை அப்பா அம்மா, பெற்றோர், அது ரொம்ப 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 முக்கியம். அதுக்குன்னு வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து காமர்ஸ் படிக்கணும்னு ஆசை வச்சுக்கோங்களேன், அவரை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னா முடியாது, அதான் திணிக்கிறேன் முடியாது. பட் என்ன அப்படின்னா, நான் இப்போ நிறைய விஷயத்தில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பேரோட அப்பா அம்மா வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஃபீல்டில் போகணுன்னாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா முதல்லலாம் வந்து நிறைய பேர் வந்து சார் என் பையனை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்க்கணும், ட்ரிபிள் சேர்க்கணும், இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கணுன்றாங்க, டேட்டா சயின்ஸில் சேர்க்கணுன்றாங்க, நிறைய இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் பயோடெக்னாலஜிலே வந்து அட்வான்ஸ்டு பயோடெக்னாலஜி அப்படிலாம் போகிறாங்க. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்பா அம்மா வந்து தே ஹாவ் டு கைட் த சில்ட்ரன் ப்ராப்பர்லி இன் கொலாபரேஷன் அண்ட் இன் கனெக்ஷன் வித் த சில்ட்ரன். இதுதான் நான் சொல்கிறேன். இட் இஸ் அ பேலன்ஸ் அப்ரோச் தான். குழந்தைங்களோட கனவு, ஆசை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது சரியான வகையில் நம்ம கொண்டு போகணும். சார், ஆண்டாண்டுக்கு வந்து நம்ம அந்த யூபிஎஸ்சி ரிசல்ட்டு ரொம்ப பின்தங்கி போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களுடைய இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஒரு பயங்கர இன்ஸ்பயராக இருந்துச்சு. இது பார்க்குறவங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய மக்கள் பணி ஆற்றிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மக்களின் காதவலராக, முதல்வராக நீடிக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். பிஸியான ஸ்கெடியூலில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மூலமாக இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
என்னோட தரப்பாகவும் காவல்துறை சார்பாகவும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, பொதுமக்கள் வந்து இந்த காலத்தில் குற்றங்கள் நிறைய, எஸ்பெஷலி இந்த சைபர் கிரைம் கண்ணி வழிமான குற்றங்கள் நிறைய இருக்கும்போது நிறைய விழிப்புணர்வோடு இருக்கணும். இரண்டாவது வந்து பொதுமக்கள் வந்து காவல்துறை எடுக்கக்கூடிய முயற்சிகள் ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை டிராஃபிக் பிரச்சனையை சமாளிக்க இருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ எந்த சொசைட்டியில் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கோ அந்தளவுக்கு தான் சொசைட்டி வந்து பாசிட்டிவான ப்ராக்ரஸ் எடுத்துப்போம். ஸோ பொதுமக்களுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக நான் சொல்லிக்கிறேன். காவல்துறை சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களையும் சட்டங்கள் சொல்லக்கூடியதையும் கடைபிடிங்க. எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கும். நன்றி சார், தேங்க்ஸ். வணக்கம். Share sweetness and love this festival season with Adyar Anand Pavan Sweets and Snacks. தீபாவளி என்ன போல் வண்ணங்களுடன் கொண்டாடு. சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin.